உங்கள் குழந்தை இந்த பெரிய சாதக்கிணத்தை ஃபினிஷ் பண்ணுவாங்களா இல்லை இந்த டேஸ்டியான க்ரீமியான ஸ்மூதியை ஃபினிஷ் பண்ணுவாங்களா? நிறைய அம்மாக்கள் நினைப்பது என்னன்னா, எடை கூடணும்னா இன்னும் அதிகமாக சாப்பிடணும்னு, அதுலேயும் சாதம் சாப்பிடணும்னு. ஆனால் சில குழந்தைகளுக்கு வயிறு சின்னதாக இருக்கும். அதனால் பெரிய அளவு உணவை விட சின்ன அளவில் இருக்கிற அதிக சக்தி தரக்கூடிய உணவை தான் விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்காகத்தான் நான் இந்த ஸ்மூதியை செய்கிறேன். இதுக்கு தேவையான பொருட்கள்: 1/4 கப் மக்கானா, ஒரு சின்ன வாழைப்பழம், 1 டீஸ்பூன் நெய், 5 to 6 முந்திரி, 2 பேரீச்சம்பழம், 1 கப் முழு பால். முதல்ல செய்ய வேண்டிய வேலை என்னன்னா, கொஞ்சம் நாங்கள் பேரீச்சம்பழத்தை சாஃப்ட் ஆகிக்கொள்ளணும். அதுக்காக வெதுவெதுப்பான தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் மூடி வைங்க. அதை நல்லா மசிச்சு கொண்டு ஒரு சூடான கடாயில் அந்த நெய்யை சேர்த்து மக்கானாவையும் முந்திரியையும் 2 நிமிஷம் வறுத்தெடுத்துக்கோங்க. அது ஆறிய பின்னர் ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து அதை நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அதோட வாழைப்பழம், பேரீச்சம்பழம் பேஸ்ட், பால் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா க்ரீமியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அவ்வளவுதான், க்ரீமியான டேஸ்டியான ஸ்மூதி தயாரா. உங்கள் குழந்தை சாதம் அல்லது மெயினான ஒரு மீலை ஸ்கிப் பண்ணுற நாளைக்கு இந்த ஸ்மூதியை நீங்கள் ஸ்நாக்காக கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கில்ட் ஃப்ரீயாக இருக்கலாம். ஏனென்றால் அவங்க மிஸ் பண்ணுற மெயினான நியூட்ரியன்ஸ் இந்த மீல் மூலயமா கண்டிப்பாக அவங்களுக்கு கிடைக்கும். இந்த ரெசிபியை சேவ் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த மாதிரி ரெசிபிகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.